ஸோ நோன்பு திறக்கும் போது வழக்கமாக நீங்கள் சாப்பிட்றது சமோசா, வடை, பிரியாணி, நிறைய எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரியான நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம இவ்வளோ நேரம் இருந்த நோன்பை வந்து நம்மளே அழிக்கிறதுக்கு சமமாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் நோன்பு கஞ்சியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு பச்சரிசி எளிமையாக செரிமணம் ஆகும். அதோட நீங்கள் வந்து ஜீரகம் போடுறாங்க, பூண்டு, அதே மாதிரி காய்கறிகள், சின்ன வெங்காயம் சேர்க்கறது, தேங்காய் பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு நோன்பு கஞ்சி எடுத்து சாப்பிடும்போது உடல் முழுமையாக ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த மாதிரி நோன்பு இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, எல்லா வகையான நட்ஸ் எடுத்துக்கிறது உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும். நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் இவ்வளோ நாள் நோன்பு இருந்தீங்க இல்லையா, இப்போ நான் சொன்ன கஞ்சியை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி நோன்பு இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தையும் நோன்பு இருந்ததுக்குண்டான பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். ஃபாஸ்டிங் வந்து முக்கியமாக வந்து சொன்னதுக்கான காரணமே என்னன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். கடவுளை எந்தளவுக்கு நம்ம பயந்து வணங்குறோமோ நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக ஃபாஸ்டிங் இருங்க. ஆனால் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய காலத்தில் எந்த உணவு எடுத்தால் நம்ம உடலுக்கு நல்லதுன்றதை தெரிஞ்சுட்டு எடுங்க. நம்முடைய சிவ மருத்துவமனை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நம்ம வீடு ஹோட்டல் ஆப்போசிட்டில் டாமினோஸ்க்கு மிக அருகில் வந்து அசோக் நகர் வேங்கிக்காலில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நம்ம சிவ மருத்துவமனையை தொடர்பு கொள்ள டிஸ்பிளேயில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை வாங்க. சிவ மருத்துவமனை.